வணக்கம்ப்பா. கால் நகங்கள் அது பெருவிரல் நகம் தான் ரொம்ப காலில் இருக்க பெருவிரல் நகம் தான் ரொம்ப பாதிக்கப்படும். ஒரு சிலருக்கு சொத்தை வரும். அதை மெயின்டைன் பண்ணுறதில்ல. நல்லா சுத்தமாக தேய்ச்சி கழுவி குளிக்கும் போதெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவணும். சாயந்தரம் வீட்டுக்கு வெளியிலேயே போயிட்டு வந்தால் சுத்தமாக தேய்ச்சி கால் இடுக்கு இதெல்லாம் கழுவி அந்த கால் கணலாம் நல்லா தேய்ச்சி கழுவணும். அப்படி இல்லாமல் அப்படியே அசால்ட்டாக விட்டுருவாங்க ஒரு சிலர். ஒரு மழை பெஞ்சால் கூட அந்த தண்ணிகள் அலைஞ்சிட்டு சும்மா லேசாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்துடுவாங்க. தேய்ச்சி கழுவணும். அப்படி கழுவலாங்கும்போது ஒரு சிலருக்கு நகை சொத்தை வர ஆரம்பிச்சிடும். நகை சொத்தை வந்துச்சுன்னா பாதி நகம் அரை நகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி அது உழுந்துக்கிட்டு பிச்சுக்கிட்டு வந்துடும். அப்போ அது வழியாக கிருமிகள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும், அப்படி நகை சொத்தை வந்துருச்சு அப்படின்னா எலுமிச்சஞ்சாறு இருக்கு இல்லையா, அதை காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்சம் விட்டு தடவி கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து அப்புறம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நம்ம தேய்ச்சி கழுவிட்டுனா நம்ம சோப்பு போட்டு கழுவலாம், சீக்காய் எதுவும் போட்டு கழுவலாம். கழுவிட்டு அப்புறமே சுத்தமாக தொடச்சிட்டு லைட்டாக தேங்காய் எண்ணெய் தடவி அந்த இடத்துல விட்டுறணும். அப்படியே விட்டால் உங்களுக்கு நகைச்சொத்தை சரியாகி உங்களுக்கு நல்லா நகமெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். அதனால் நகைச்சொத்தை இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க.